என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்றாரு, கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ உண்மையா ஓடிக்கிட்டு இருக்கப்பா, உன் மத்தியிலையும் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா சூழ்நிலையில இருக்கிறவங்க மத்தியிலையும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். கிதியோனுடைய வாழ்க்கையை குறித்து நேத்து தியானிச்சோம். கிதியோனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எல்லாமே சத்துருக்கள் எடுத்துக்கிட்டே போறாங்க. அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், அதோடைய பலன் அவனால அனுபவிக்க முடியல. அதை எல்லா சத்துரு திருடி கொண்டு போகிறான். அவன் இருக்கும் பொழுது ஒரு தூதன் அவனுக்கு முன்பாக வந்து நின்று அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்ன உடனே கிதியோனுக்கு வந்த கேள்வி என்ன தெரியுமா, தேவன் என்னோடு இருந்தா எனக்கு எதுக்கு இப்படி சம்பவிக்குது, எதுக்கு இப்படி சம்பவிக்குது? இதே கேள்வியோட இருந்தான். என் லைஃப்ல கர்த்தர் என் கூட இருக்காருன்னா எதுக்கு இந்த பிரச்சனை வந்தது, எதுக்கு இந்த போராட்டம் வந்தது? பூர்வ காலத்துல பிதாக்களுக்கு அற்புதம் செய்த தேவன் எங்கேன்னு கேட்டாரு. அதே கேள்வி, அதே கேள்வி. இப்படிப்பட்ட கொஸ்டினுக்கு மத்தியில கர்த்தர் என் கூட இருக்காரா? கர்த்தர் சொல்றாரு, நீ போராட்டத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், இதுக்கு மத்தியில நான் இருக்கிறேன், இதுக்கு மத்தியில நான் நிக்கிறேன், இதுக்கு மத்தியில தான் நான் இருக்கிறேன். ஓ ரஷா சலபா, வேதத்துல பார்க்கிறோம் ஒரு சபையை குறித்து, உபத்திரவத்துல இருக்குது, உபத்திரவத்துல இருக்குது, பிசாசினால அவன் உபத்திரவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த சபைக்காரன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். எப்பா நீர் என் கூட இருந்தா பிசாசு என்ன ஏன் மேற்கொள்ளணும், என்ன ஏன் அவன் போராடணும் என் கூட அப்படின்னு நம்ம கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இது எல்லாம் உன் விசுவாச வளர்ச்சிக்காக. அவன் உன்னோடு போராடுவான், ஆனா அவன் உன்னை மேற்கொள்ள மாட்டான், நீ அவனை மேற்கொள்ளுவாய். 10 நாள் உன்னை காவலில் வைப்பான். ஜஸ்ட் 10 days அப்படின்னு அவர் சொல்றத பார்க்க முடியுது. ஒவ்வொரு காலகட்டங்கள் வரைக்கும் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆவியில ஒரு நிமிஷம் நிரம்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எல்லா சூழ்நிலையும் கூட இருக்கிறீர், எல்லா சூழ்நிலையில கூட இருக்கிறீர். ஓ ரபால சந்தலஸ், நம்முடைய குறைவுகளை பார்த்து நம்மளை விட்டு ஓடுகிற கர்த்தர் அல்ல, குறைவுகள்ல நம்ம கூட இருக்கிற கர்த்தர். பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நான் சிநேகிதன், அவர்களோடு நான் சாப்பிடணும், நான் வரேன் அப்படின்னு போய் நிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு பாருங்க. குறைவுகளை பார்த்து விலகி ஓடுகிற கர்த்தர் அல்ல. சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அறையில அப்படி நிரப்பும்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். நீங்க டங்ஸ்ல பேசுறவங்க பேசுங்க. ஓ ரபாலா ஷான்சாரா பாலவா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ எதுக்கு ஆண்டவரே இவ்வளவு பெரிய தேவன் இருந்தோம் நான் ஆர்டினரியா இருக்கிறேன், எதுக்கு என்னுடைய பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, என்னுடைய சிச்சுவேஷனை ஏன் மேற்கொள்ள முடியவில்லை, இவ்வளவு பெரிய தேவன் இருந்தோம் ஏன் நான் தோற்று போகிறேன் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உன் மேல வரல, என்னுடைய தாக்கம் இன்னும் உன் மேல வரவில்லை. ஏன் தெரியுமா? உனக்குள் விசுவாசம் இல்லை, உனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. காவியானவர் நேற்று நம்மளோடு பேசினார். இந்த விசுவாசம் இருந்தால் ஆபிரகாமுக்கு 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்குது. 17ஆம் அதிகாரத்துல அடையாளமாகிய விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு சொல்லலாம், பரிசுத்தமா என்னால வாழ முடியலன்னு நம்ம போராடலாம். ஆனா வேதத்துல சொல்லுது, நீ விசுவாசி, அதுக்குரிய அடையாளம் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குகிறவர், கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், கர்த்தர் என்னை எழுப்புவார். நான் இந்த கட்டை விட்டு ஜெயிப்பேன், இந்த வியாதியை ஜெயிப்பேன், இந்த போராட்டத்தை ஜெயிப்பேன், இந்த கடன் பிரச்சனைகளை ஜெயிப்பேன். எந்த கஷ்டத்துக்குள்ளேயோ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானாய் வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லி விசுவாசித்து கொண்டிருக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல அவனுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அவனுடைய சிச்சுவேஷன் இன்னும் மாறல. அவன் வயிறு இன்னும் கற்பம் தரிக்கல, சாரால் கற்பம் தரிக்கல, இன்னும் அவன் லைஃப்லயும் விருத்த சேதனம் உண்டாகல. ஆனா அடுத்த அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துல அடையாளம் உண்டாகுது. சிலருடைய ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய விசுவாசம் அது இருக்க, அது ஒரு நிலை பெறுகிற அளவுக்கு விசுவாசம், அந்த விசுவாசத்துக்குள்ள இருக்க 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 எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா வியாதியின் கூறுகள் உடையும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறும், எல்லா பரிசுத்தத்துக்குரிய சகல காரியங்களும் கர்த்தர் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு யோசிக்கலாம், என் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, 4 பேர் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார்.
எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஆவியானவர் நம்ம மத்தியில சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புறார். சிலரை இன்னும் தன்னுடைய அக்கினியினால சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புறார். சிலர் ஆவியானவர் இன்னைக்கு சுத்திகரிக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்குது. ஒவ்வொருத்தரையும் தேவன் இன்னைக்கு சுத்திகரிக்கட்டும். ஓ ரபா சாந்தரபா லிபாரியாந்தரா. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சிலருடைய இருதயம் பற்றி பிடிக்க போகுது. சிலரை சுத்திகரிக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு இன்னும் சுத்திகரிங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க. Oh Rabba Lakata, oh Rafa Sata, Eberete, Arakata, Alabarata, ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்ப இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி சுத்திகரிக்கும் வல்லமை இப்ப இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. Oh Rabba Kadaba Shandaraba, we release the power of the Holy Spirit. Oh Lamaranta, Ezi Barata, oh Rakate, Lekerete, oh Zabarabate, Lekete. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள் சுத்திகரிக்கப்படட்டும். லாக்கா பாரா டேரே ஓலானா சேண்டனேமா கோட்டாலியா எல்லா கட்டுகள் உடையட்டும். இன்னைக்கு நுகங்கள் உடையட்டும். எல்லா கூறுகள் சத்துருடைய கட்டுகள் இன்னைக்கு அவிழ்க்கப்படுவதாக. உடபா ரபதியாந்தரா அடக்கந்தரா உள்பரோ தியாரபா அர்பந்தரோ சியாத்தர கத்தியாரபா எல்லா கட்டுகளையும் உடைச்சு ஜெபிக்கிறோம். இருதயத்துல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், உண்டாகட்டும். பிசாசுடைய வேர்கள் இன்னைக்கு புடிங்கப்படுவதாக. ஓ ரபா லக்கபா சாந்தரபா ஓ ரிமா டேலெபே ரேட்டெபே ஓ ரக்கபா ஷஜரபாலயா ஓ ரமண்டசியா எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு பற்றி பிடிக்கட்டும். சிலர் மேல ஒரு அக்கினி இன்னைக்கு பற்றி பிடிக்கட்டும். ஏபே ரேபே ஓ ரபா ஷாபாரா ஓ டேலெபே ஓ ரக்கோட்டா அலாபா சாந்தரபா சுத்திகரிக்கிற வல்லமை ஒவ்வொருத்தர் மேல இன்னைக்கு கடந்து வர விரும்புகிறார். ஆவியானவர் தெளிவா ஒரு காரியத்தை இருதயத்துல போட்ட சிலரை முதலாவது நான் அக்கினியினால் சுட்டெரிக்க விரும்புகிறேன், புதிதாக்க விரும்புகிறேன். ஓலா காபா ராட்டாபா ஏகே ரேமே நேமோரோ டேசாயா ஓரபா டாராகா டேலேபே ரிபாட்டா எல்லா கட்டுகள் உடையுது, எல்லா நுகங்கள் உடையுது. அபிஷேகத்தினால நுகங்கள் முறிகிறது, சத்துருடைய கட்டுகள் உடைகிறது. ஸ்டாப்பா ராட்டா ஏபே ரேமே டோலோ ஓ சகாச்சா லேகே டே ஓ ரிமான் டேலேபே ஷாட்டலபா ஓ ரபா சந்தலபா ஓ சட்டாலியா ஓ சட்டாலியா ஒரு அக்கினி அது ஏசாயா சொல்றான். ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ளவன், இந்த வருது பலிபீடத்தின் அக்கினி ஓ ரபா சந்தலபா இது உன் நாவை மாற்றும். Hola katasa baria, utra tele beria, o satalaba, alpandasaya. பல கிருபைகளுக்கோ பல காரியங்களுக்கோ நம்ம லைஃப்ல தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? சில முரட்டு சுபாவங்கள், சில கீழ்ப்படியாமைகள். கர்த்தர் சொல்லுவார் நீ இணங்கி கீழ்ப்படின்னு. ஆனா நம்ம இருதயம் சொல்ல அக்செப்ட் பண்ணாது. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன். கர்த்தர் சொல்றார் இதுல இந்த சுபாவம் மாறினா உனக்கு விடுதலை, இந்த கட்டு உடைஞ்சா உனக்கு விடுதலை. அதுக்குதான் இந்த பலிபீடத்தின் அக்கினி. ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்க ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தாவியானவர் எங்களோடு இடைப்படுவதற்கு ஒவ்வொன்றும் ஏதுவா இருக்கட்டும் சொல்லி எங்க ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க ஒண்ணு உள்ள வெறுமையாக்குறோம். பரிசுத்தாவியானவர் நீர் இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, இன்னைக்கும் நம்ம ஒரு காரியத்தை அறிய போறோம். நம்ம மத்தியில ஒரு தேவன் இருக்கிறார். இத பல நேரங்கள்ல நாம் மறந்து போகிறோம். வேதத்துல இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தை சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லுகிறார், நீ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு கர்த்தர் சொல்றாரு. உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் முதலே சொல்ற எல்லா சிச்சுவேஷன்லயும் உன் கூட தான் இருக்கிறேன். ஆனா கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கிறதற்கு நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் தேவை. இன்னைக்கு கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னாலும் நமக்கு நிறைய நேரத்துல என்ன இல்ல, விசுவாசம் வரல. இதுக்கு நமக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா God who is hidden எழுதப்பட்டிருக்குது, God who is in secret எழுதப்பட்டிருக்குது. அப்போ அவர் மறைந்து இருக்கிறார், ஒளிந்து இருக்கிறார் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த தேவனை பார்க்கும்படியாக இயேசு சொல்றாரு. மறைஞ்சிருக்கிறவர்களை இருக்கிற தேவனை
பார்க்க பழகு அப்படின்னு கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க விரும்புறார். இந்த தேவனை நாம் பார்க்க பழகணும்னா முதல்ல அவர் யாரு? அவர் கண்களுக்கு பிரத்யட்சமாய் தெரிகிறவரா? இல்லை. வேதத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்குது. தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப தேவனை நாம் எல்லா நேரங்களிலும் பார்க்க முடியாது. தேவனை 24 மணி நேரம் ஒரு மனுஷன் பார்த்து கொண்டிருந்தானா எனக்கு தெரியல. வேதத்தின் அடிப்படையிலோ அப்படி யாரையும் பார்க்க முடியல. பவுலுடைய தன்னுடைய நிருபங்கள்ல பவுல் இயேசுவை தரிசித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 24 மணி நேரம் எல்லா சூழ்நிலைகளிலும் பவுல் கர்த்தரை முகமுகமாய் பார்த்தான் என்று வேதத்துல பார்க்க முடியவில்லை. ஏன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பவுலே சொல்றாரு, நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்று போயிருந்தோம். அப்போ 24 மணி நேரமும் பவுலால இந்த தேவனை பார்க்க முடிந்ததே இருந்தால் அவனால என்ன சொல்லியிருக்க மாட்டானா, நான் பிழைப்பேங்கிற நம்பிக்கை அச்சு போயிட்டேங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மள புதுசா அவருக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். வேதத்துல நமக்கு ஒரு நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு பிரத்யட்சமாய் சீஷர்களோடு இருக்கிறார். பிரத்யட்சமாய் சீஷர்களோடு இருக்கிறார். சீஷர்களோடு பேசுகிறார். சீஷர்களோடு பழகுகிறார். ஆனா இந்த இயேசு இந்த பூமியை விட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். வேதத்துல பாக்குறோம் இப்ப இயேசு இந்த பூமியில இல்ல. பிதா பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு பிதாவுக்கு வலது பரிசத்தில் இருக்கிறார். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு தைரியமான ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்தார். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வரார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் போறது நல்லதுப்பான்னு சொல்றாரு. ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லும் போது நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் கதறி இருப்பேன். ஒண்ணு வேற யாரும் வேண்டாண்டவரே, நீங்க நீங்க போதும் அப்படின்னு சொல்லி நான் அழுது இருப்பேன். ஆனா இயேசு தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு, நான் போறேன்னு சொல்றத வச்சு நீங்க துக்கப்படக்கூடாது, நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் வர்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. அவர் உங்க கூட இருந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்க விரும்புகிறார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும். இது எல்லா சபைகள்லயும் முடிவுல மோஸ்டா சொல்லுவாங்க, ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கேட்டுட்டு ஓ முடிக்க போறோம் கிளம்ப போறோம்னு சொல்லி செருப்ப போடுறதுல ரெடியா இருப்போம் நம்ம. ஆனா இந்த சத்தியத்தை தெரிஞ்சவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆமென் ஆண்டவரே, என் கூடயே இருப்பாராக, என் கூடயே இருப்பாராக. ஹோலி ஸ்பிரிட்டோட ஐக்கியம். அப்போ இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அடுத்த செகண்டே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. இது பிப்ளிக்கல். வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியினாலே முத்திரைன்னு எழுதப்பட்டிருக்குது. வேறொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது பரிசுத்த ஆவியாகிய முத்திரைன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப ஹோலி ஸ்பிரிட்டே முத்திரதான். எப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேனோ, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார் விசுவாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினுடைய என்னிடத்துல இருக்கிறார். அதை எழுதப்பட்டிருக்குது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய இருதயத்துல ஜீவன் நதிகள் புறப்படும் எழுதப்பட்டிருக்குது. அப்ப நம்ம ஒரு காரியத்தை எல்லாரும் தெளிவா அறிய வேண்டியது என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள நமக்குள்ள இருக்கிறார். இத நான் எந்த சூழ்நிலையிலயோ மறக்க கூடாது, மறுக்க கூடாது. ஹோலி ஸ்பிரிட்ட நம்ம தெளிவா கற்றுக்கொள்ளணும். அவர் ஏன் கூட இருக்கிறார். இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன கூட நான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், நான் பாவம் செஞ்சுட்டேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டாரோ, நான் 2-3 வாரமா சரியா ஜெபிக்கல, நான் 2 மாசமா கர்த்தரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் சரியா இல்லையே, பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் உன்னை விட்டு போகல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு வந்திருக்கிறார் என்று இயேசு தன்னுடைய நாவினால சொல்லுகிறத பார்க்க முடியும். ஒண்ணு தெரியணும், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குறைகள, நம்முடைய பலவீனத்துல உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பத்தி தேற்றரவாளன் என்று எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்கரேஜ் பண்ணுவார்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவர் நமக்காக பிதாவுட்ட வாக்கு கடங்காத நிறைய பேர் இதை இன்டர்பிரேஷன் தப்பா பண்ணுவாங்க. ஹோலி ஸ்பிரிட் நம்மளை கொண்டு வாக்கு கடங்காத பெருமூச்சோட ஜெபிப்பார். ஆனா அதே நிமிஷம் என்னொன்னு தெரியணும், ஹோலி ஸ்பிரிட்ட நிறைய பேரு
அவரை ஒரு பெர்சனா பார்க்காததுனால அவர் மனுஷங்களை கொண்டுதான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்வார் என்று தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. இயேசு எப்படி நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறாரோ அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பலவீனங்களை பார்த்து நான் எப்படி ஜெபிக்க தெரியல நம்ம சொல்றோம், இந்த பாவத்தை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னுடைய பலவீனம், என் உடம்புல உள்ள பலவீனங்கள், எனக்கு இருக்கிற போராட்டங்கள், இதுக்கு எப்படி ஜெபிச்சு தீர்வை பாருன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, ஆண்டவரே என் மகனுக்கு கிருபை கொடு, என் மகளுக்கு கிருபை கொடு, நீர் இறங்கித்தான் ஆக வேண்டும், அவனுக்கு இறங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்காக அந்த பக்கத்துல மறுபக்கத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒரு பர்சன். அவர் 24 மணி நேரமும் நம்ம எல்லார் கூடயும் இருக்கிறார். நம்ம யாரையும் விட்டு அவர் விலகல, அவர் நம்ம கூட இருக்கிறார். நான் சில நாட்கள் ஜெபிக்காம இருந்தா கூட அவர் என்ன பண்றாருன்னா, அவரை நம்ம கிரீவ் பண்ண முடியும், அவரை கஷ்டப்படுத்த முடியும், அவரை காயப்படுத்த முடியும். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தைகள் தூஷணமாய் பேசுறேன்னா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அது ஹேட் ஆகும். ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் இந்த சத்தத்தை கேட்க வேண்டியது இருக்கிறது. அவர் ஒவ்வொன்றுக்கும் அவர் இருதயம் துக்கம் கொண்டே இருக்கும். அப்ப அவர் ஒரு நபர் அப்படி என்பதை நான் பார்க்க பழக வேண்டும் முதல்ல. அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்த பிறகு நான் நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம், இப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் இப்போ எனக்குள்ள இருக்கிறாரா? இப்போ அதற்கு பதில் உங்களுக்கு பாவம் செஞ்ச உடனே தப்பு செஞ்சுட்டோங்கிற உணர்வு வருதா? ஒரு கன்விக்ஷன் வருதா? இன்னும் ஜெபிக்கணும், நீதியை குறித்து இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கர்த்தரோட உறவாடணும், இன்னும் கர்த்தரோட இருக்கணும், வேதம் தியானிக்கணும், இன்னும் ஏதாவது செய்யணுமே, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணுமே, எப்படியாவது வாலிபர்களை எழுப்பணுமே, இந்த தாக்கம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா கர்த்தர் சொல்றார், இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறதற்கு அடையாளம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஜானி இதுலதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதை விட முடிந்து விட்டதா? பாவத்தை குறித்து இதை விட முடிந்து விட்டதா? சும்மா இப்படி உணர்த்துதல் இப்படிப்பட்டதான்னா இதை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு நபரை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மகிட்ட தன்னுடைய நீங்க பாருங்களேன், இயேசு தன்னுடைய சீஷர்களோடு இருக்கும் பொழுது நிறைய பேர் இயேசுவை தப்பா புரிஞ்சிருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறவரை நிறைய பேர் என்ன நினைக்கணும் தெரியுமா? ஜஸ்ட் ஒரு வல்லமை, ஜஸ்ட் ஒரு பவர், பரிசுத்தாவின்னு சொல்லி அந்த ஒரு சபையின் பிரிவினர் தான் சும்மா கத்துவாங்க, சும்மா செய்வாங்க. அது சின்ன பார்ட். ஆனா ஹோலி ஸ்பிரிட் இஸ் a person. எப்படி இயேசு இருக்கிறாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அவர் தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவரை குறித்து கர்த்தர் என்று அவரை குறித்து வேதத்துல குறிப்பிட்டிருக்கிற இடங்கள் உண்டு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவன் எனக்குள்ள வாசமாயிருக்கிறார், இவரோடு நான் பேச முடியும், இவரோடு நான் பழக முடியும், அவருடைய சத்தத்தை பிரத்யட்சமாவும் கேட்க முடியும். அதை தாண்டி வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இந்த பரிசுத்த ஆவியான வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டது அப்படி எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ பரிசுத்தாவினுடைய செயல் தான் இந்த பைபிள். முழு பைபிளும் எழுதப்பட்டதற்கு காரணம் ஹோலி ஸ்பிரிட். இந்த பைபிளுடைய ஆத்தர் பரிசுத்தாவியானவர். இன்னும் கூட நிறைய நேரத்துல நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி கர்த்தர் பேசுறது என்பது ஆடிபிள் வாய்ஸ், அது மாத்திரம் தான் நிறைய பேர் ஊழியக்காரங்க கர்த்தர் என்னோடு பேசினாருன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ஆடிபிளா கர்த்தர் என் கூட பேசுறாரு போல, எல்லா தேவ மனுஷங்களோட கர்த்தர் ஆடிபிளா பேசுவார் போல, கர்த்தருடைய சத்தத்தை அவங்க காதுல கேட்டுட்டு மகனே அப்படின்னு ஒரு பிரத்யட்சமான வாய்ஸ் இப்படி கேட்கும். ஆனா எல்லா நேரங்களிலும் இப்படி கேட்குமானா எனக்கு தெரியல. பைபிள்ல மோஸ்டா கர்த்தர் பேசுகிற விதத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க முதல்ல இத்தனை நிருபங்கள் எழுதின பாலுடைய லைஃப் நம்ம பார்ப்போம். இத்தனை நிருபங்கள் எழுதின பாலை பத்தி ஒரு காரியங்களை பேதுரு சொல்றதை நம்ம பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்.
2 பேதுரு யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து 18 வரை யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ல இருந்து 18 வரை. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்றுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனான பவுலும் தனக்கு ஞானப்படியிருக்கிறான். எல்லா நிலையிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்ன சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேதங்களை உங்களுக்கு கேட்பதாக இவைகளையும் கற்கிறார். எல்லாம் பிரியமான நீங்கள் அறிந்திருக்கிறபடி அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி கர்த்தரும் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இன்றைக்கும் மகிமையாக. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு வசனம் தெளிவா கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மேலும் தம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ அப்ப எனக்கு ஒரு டவுட். ஞானம்னா பவுல் அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு பேசிட்டாரா? கிடையாது. இதுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. ஞானம்ங்கிறது கர்த்தர் கொடுக்கிற ஒரு வரம். இந்த வரத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற நேரத்துல உங்களுக்குரிய வார்த்தைகளை பேசுவார். கர்த்தர் நம்மளோடு பேசுகிறதற்கு எடுக்கிற ஒரு இப்ப பாருங்களேன். இப்ப நான் உங்ககிட்ட உங்க எல்லாருக்கும் சத்தம் கேக்குது, என் வாய்ஸ் கேக்குது. இதுக்கு காரணம் இந்த ஜிமீட். இந்த மீட்டிங்குள்ளதான் எல்லாரும் ஜாயின் பண்ணி இருக்கிறோம். இப்ப என் மொபைல்ல இருந்து உங்க கூட கனெக்ஷன் இருக்கேன். அது எப்படின்னா இந்த ஜிமீட் மூலமா இன்டர்நெட் வழியா உங்களுக்கு வருது நான் பேசுறது எல்லாம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. இங்க இருந்து நான் சென்னையில இருக்கிற ஒருத்தன்டையோ, சென்னையில இருந்து நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறவங்ககிட்டயோ, டெல்லியில இருக்கிறவங்ககிட்டயோ, ஹைதராபாத்ல இருக்கிறவங்ககிட்டயோ நான் பேசணும்னா சம் கனெக்ஷன்ஸ் தேவை. ஒரு கனெக்ஷன்ஸ் தேவை. சும்மா பேச முடியாது. அதே போல கர்த்தர் ஒரு நபரிடம் பேச வேண்டும் என்று விரும்பினா அவர் ஞானம் என்கிற ஒரு ஆயுதத்தை எடுப்பார். அததான் பவுலை குறித்து எழுதுகிறார். தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே பவுலுக்கு ஒரு விஸ்டம் உண்டாயிருந்துச்சு. அந்த விஸ்டம் மூலமா he gained a lot of revelations. நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டான். அந்த ரெவலேஷன்ஸ் அவனை சும்மா இருக்க விடல, அவனை செயல்பட வைத்துக் கொண்டே இருந்தது. அவன் கர்த்தர் இன்னைக்கு நான் சில காரியங்களை சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த பூமியில கர்த்தர் என்ன செய்கிறார்? தமிழ்நாட்டுல கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்க லைஃப்ல கர்த்தர் என்ன செய்கிறார்? என்ன மாதிரி போராட்டங்கள் இருக்கலாம். இதுக்கு மத்தியில கர்த்தர் என்ன செய்கிறாருங்கிறதுக்கு பார்க்கிறதற்கு யூ நீட் திஸ் விஸ்டம். ஒவ்வொரு சபைகளுக்கும் நிருபங்களை அனுப்பும் பொழுது பவுல் தன்னுடைய ஞானத்தினாலே எழுதினான். அவனுக்கு தெரியும் ஒரு சபையை பார்க்கும் பொழுது இந்த காரியம்லாம் எழுதணும். இப்படி எழுதினா இந்த சபைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் பேசுற கண்டென்ட் அவர் விஸ்டத்துல இருந்து ரிசீவ் பண்ணுவாரு. இத நான் தெளிவா இன்னும் கூட நான் பேசுறேன். நீங்க பாருங்க இந்த விஸ்டம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி முதல்ல நான் பேசி முடிக்கிறேன். நீங்க பாருங்க, ஒரு ஊழியக்காரர் பேசுறத நாம் அறிகிறதற்கு யூ நீட் விஸ்டம். ஒரு ஊழியக்காரர் பேசுறத நான் அறிந்து கொள்வதற்கு ஞானம் தேவை. எல்லாருக்கும் எல்லாம் புரியாது. ஆனா இந்த ஞானம்ங்கிறது இருந்தனா ஒரு ஊழியக்காரன் பேச தொடங்கும் போதே யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பேச தொடங்கும் போதே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்களுக்கு இந்த ஞானம் உதவி செய்கிறது. மூணாவது, கர்த்தரோடு ஒரு நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகிறதற்கு இந்த ஞானம் உதவி செய்கிறது. இன்னும் கூட தேவனுடைய ராஜ்யத்தையும் ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளையும் அறிவதற்கு இந்த ஞானம் உதவி செய்கிறது. இந்த ஞானம் வந்துருச்சுன்னா உங்க லைஃப்ல என்ன காரியத்துக்கு தீர்வு இல்லையோ ஒவ்வொன்றுக்கும் தீர்வு செய்யப்படும்.
ஒவ்வொரு காரியத்தைக்கும் ஒரு தீர்வு உண்டாகும். ஒருவேளை நான் பேசுறது ஒரு செர்மன் மாதிரி இருக்கலாம். ஒரு எழுப்புதல் பிரசங்கம் போல இல்லாம இருக்கலாம். ஆனா இது எல்லாம் குரோத்துக்கு தேவையானது. அதனாலதான் பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்குது. அழகா அந்த பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவிலும் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். உங்களுக்கு அவரை அறிகிற அறிவு உண்டாகிறதற்கு we need wisdom of God. இன்னும் நான் கர்த்தரை அறிகிற அறிவு எனக்குள்ள உண்டாகிறதற்கு எனக்கு இந்த ஞானம் தேவை. நான் அறியாத பைபிள்ல இருக்கு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள் இருக்குது. முதல்ல நான் இவரை பார்க்க பழகணும். அப்போ அவரை நான் பார்க்க பழகிறதுக்கு அவரை டைரக்டான கண்கள்ல நம்மளால பார்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் கத்தரை பார்க்க முடியாதுன்னு சொல்லல, பார்க்க முடியும். பட் இஃப் யூ கோ இன்டு தி பைபிள், நீங்க தெளிவா தெரிய முடியும். பல நேரங்கள்ல அவரை அறிகிற அறிவை குறித்து பவுல் மேன்மையாக பேசுகிறத பார்க்க முடியும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணுகிறேன்னு பவுல் சொல்றத பார்க்க முடியும். அப்போ இப்ப நமக்கு தெளிவா ஒண்ணு தெரியணும், இவர் யார், இவர் எப்படி செயலாற்றுகிறவர். அப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும் பொழுது அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்குறதுக்கு இந்த ஞானம் நமக்கு உதவி செய்கிறது. அவர் தான் முதல்ல ரிலேஷன்ஷிப்பை துவங்குகிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? அவர் முதல்ல ஆரம்பிக்கிறது நார்மலா பாவத்தை உணர்த்தி ஆரம்பிப்பார். அடுத்தது இந்த ஞானத்தின் வழியாய் நமக்கு வசனத்துல இப்ப நீங்க ஒரு கரண்ட் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த சூழ்நிலைக்கு மத்தியில எப்படிலாம் ஆவியானவர் பேசுவார், எப்படிலாம் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் எப்படி நின்னாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீ நிக்கிற அதே சூழ்நிலையில ஏற்கனவே இத்தனை பரிசுத்தவான்கள் வேதத்தில் நின்று இருக்கிறாங்க. உன்னாலே நிக்க முடியும், உன்னை நிக்க வைக்க கர்த்தரால முடியும், உன்னை ஓட வைக்க முடியும், நீ பரிசுத்தமா வாழ முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். நான் பாவம் செஞ்சேன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிருவாரு, அவர் என்ன வெறுத்துருவாரு, கர்த்தருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நிறைய இடத்துல நான் தவறிட்டேன், கர்த்தர் என்ன வெறுத்துட்டாரு, என்ன கைவிட்டுட்டாருன்னா என் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா வேதத்துல இயேசுடைய சுபாவத்தை பாக்குறேன். வேதத்துல பார்த்தோன்னா தெளிவா தெரியும், இயேசு என்னத்தை செஞ்சாரோ அதை தொடரதான் ஹோலி ஸ்பிரிட் இப்போ இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்காரு. இப்போ இயேசுடைய சூழ்நிலையை பாருங்க. சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல பாக்குறோம். பாலிடிக்ஸ், யாரு பெரியவன், எனக்கு தான் அந்த பதவி, நான் தான் பிஷப் ஆவேன், நான் தான் மாடரேட்டர் ஆவேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சண்டை நடக்கிறத பார்க்க முடியும். பதவிக்கான சண்டை, பாஸ்டர்ஸ் மத்தியில சண்டை. இப்ப ரீசெண்டா FGAG சர்ச்சிலேயே ஒரு ஃபைட் நடந்ததை நம்ம பார்க்க முடியும். ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சபைகளுக்குள்ள சண்டை இருக்குது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதே சண்டை அன்னைக்கு இயேசுநாதர் காலத்திலையும் அவரோடு இருக்கிற அந்த 12 சீஷர்களுக்குள்ள நடந்துச்சு. அவன் வாக்குவாதம் பண்றான், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். நான் நினைச்சேன் கர்த்தர் இவங்களை கடிஞ்சு விட்டுருப்பாரு, இவனை துரத்தி இருப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவர் அப்படி பண்ணவில்லை. மாறாக ஒரு சிறு பிள்ளையை கூட்டு அவர்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த சின்ன பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தான் பெரியவனா இருப்பான். யாராச்சும் பெரியவனா இருக்கணும்னு விரும்புறியா? நீ தாழ்த்து, ஒருவருக்கு ஒருவர் பணிவிடம் செய், ஊழியம் செய். இப்படின்னு கர்த்தர் தெளிவா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய சுபாவங்கள் மாறாததற்கும் நிறைய காரியத்துல மாற்றம் வராததற்கும் காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை கொண்டு ஞானம் என்கிற ஒரு சேனல் வழியா நம்மளோட பேசுவார் என்பதை பலர் அறியவில்லை. அவர் பேசுவதை மாத்திரம் நீங்க கேட்க பழகிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் மாற்றிடுவார். நான் வேதத்துல இருந்த அடிப்படையில இந்த ஞானம் எப்படி கிரியை செய்கிறது என்று ஒரு தேவ மனுஷனை கொண்டு நான் பேச விரும்புறேன். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோடு இடைப்படுவாராக. எடுத்துக்கோங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். தாவீது கோலியாத் சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் வேதத்தை திருப்பி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல
10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. 11 பாருங்க. சவுலும் வேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ இப்போ கோலியாத் வந்து நின்ன உடனே சவுலுக்கு பயம் இருக்குது. கூட இருக்கிற எல்லா சேவகர்கள், போர் வீரர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க. இவர்கள் யாராலையும் முதல்ல நிற்க முடியவில்லை. கோலியாத்திற்கு முன்பாக இவர்கள் யாராலையும் நிற்க முடியவில்லை. சிலர் அதே மாதிரிதான் உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், உங்க ஆவிக்குரிய லைஃப்ல வருகிற சறுக்கல்கள், ஒரு எம்டினஸ், ஒரு பிரச்சனை ஆவிக்குரிய லைஃப்ல, உலக ரீதியா, உங்க உடம்பு ரீதியா வருகிற போராட்டங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், இதற்கு மத்தியில உங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு பயம் வருகிறது, ஒரு கலக்கம் வருகிறது. இத பார்த்த உடனே ஒரு கலக்கம் வருது. சவுலுக்கு வருது, அவனோட இருந்த எல்லாருக்கும் வருது. ஆனா நீங்க அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது வாசிக்கிறேன். 22, 23ஆம் வசனம். இப்போ தாவீது அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள வந்த உடனே அவர் ஒரு காரியத்தை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். 22, 23 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அப்ப என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? அந்த அந்த பெலிஸ்தன் கோலியாத் என்ன சொல்றான்னா, 10ஆம் வசனத்துல திரும்பி வாசிக்கிறேன். நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். அப்போ இவைகளை முதல்ல யார் கேட்கிறா? முதல்ல சவுலும் அவனோடு இருக்கிறவர்கள் கேட்கிறாங்க. அவர்களுக்கு வந்தது பயம். ஆனா இதே கான்செப்ட கேட்ட தாவீது இதே வார்த்தையை தான் பைபிள்ல இருக்க, அவன் சொன்னதே தான் திரும்பி சொன்னான். இப்ப இதே வார்த்தையை கேட்ட தாவீதோடைய ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாம். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கல. 28ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மனுஷருடைய அவன் பேசிக் கொண்டிருக்கையில் 26. அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனுக்கு எம்மாத்திரம் என்றான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா தன் யுத்த பழக்கத்துல இருக்கிறவன், யுத்தம் பண்ணி பல யுத்தங்களை ஜெயித்தவன். சவுல் தன்னுடைய நாட்கள்ல பல யுத்தங்களை ஜெயித்திருக்கிறாரு. அவருடைய லைஃப் நீங்க பார்த்தா தெரியும். அவர்களுடைய வீரர்கள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில கோலியாத்தை பார்த்து ஒரு போர் வீரனும் போகல, ஒரு சவுலும் போகல, அவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசினான் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனா இந்த சூழ்நிலைகளையும், இந்த பிரச்சனைகளையும், இந்த கோலியாத்தையும் பார்க்கும் பொழுது அவன் கேட்கிறா, இவனை கொண்டு போட்டா என்ன கிடைக்கும்? இப்ப இவன் மைண்ட் எல்லாமே நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன். எதுக்கு இவனுக்குள்ள இந்த 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 மாதிரி யோசனை வந்தது? நம்ம இததான் நம்ம முக்கியமா தெரியணும். அவனோடு கர்த்தர் அவனுக்குள்ள உள்ள ஞானம் வைத்து அவர் எப்படி அவனுக்குள்ள கிரியை செய்தார் என்பதை நீங்க பார்க்க பழகணும். எல்லாம் வசனத்தை கொண்டு ஆவியானவர் அவனுக்கு ரெவலேஷன்ஸா கொடுத்து பேசுறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே வசனத்தை நான் திரும்பி வாசிக்கிறேன். 26ல நீங்க பாருங்க. 2வது இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு. அப்போ நீங்க எங்கேயுமே வேதத்துல பார்க்க முடியாது கோலியாத் தேவனை நிந்தித்ததா வேதத்துல இல்ல. தேவனை நிந்தித்ததா வேதத்துல இல்ல. கோலியாத் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தான்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. இப்போ தாவீது இதுக்கு மத்தியில மறைந்திருக்கிற கர்த்தரை பார்க்கிறார். இந்த சேனை தானாக உண்டாக்கப்படவில்லை. இஸ்ரவேல் தானாக உண்டாக்கப்படவில்லை. அதில் உள்ள சேனை தானாக உண்டாக்கப்படவில்லை. இதற்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். இந்த சேனை கர்த்தரால உண்டானது.
அவன் பார்க்க பழகுறான். எனக்கு தெரியும் இந்த ராஜாங்கிற பதவியை சவுலுக்கு கொடுத்தது கர்த்தர். கர்த்தர். அப்ப அவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆர்மி உண்டானது சாதாரணமா உண்டாகல. இது கர்த்தரால உண்டாச்சு. இதை பார்த்த தாவீது தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. இவன் சேனையுடைய கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறான். முதல் பார்வை. இரண்டாவது பார்வை, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தர்கள் எம்மாத்திரம். இவன் விருத்த சேதனமே பண்ணலப்பா. புரியுதா? தாவீதுடைய லைஃப பாருங்க. அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. யுத்தத்துல கை தேர்ந்தவன் அல்ல தாவீது. சவுல் தன்னுடைய ஆயுதத்தை எல்லாம் கொடுக்கும் பொழுது அவன் போட்டுட்டு நடக்க முடியல. தாவீதுடைய நிலைமைதான். அவனால போர்ச்சவர்கள் உடுக்கிறாங்க, அந்த உடைய கூட அவனால உடுத்துக் கொள்ள முடியவில்லை. சவுல் தாவீதை காட்டிலும் பலவான். ஆனா இந்த சவுலால செயல்பட முடியவில்லை. ஆனா இந்த தாவீதால தைரியமா சொல்ல முடியுது. ஏன் தெரியுமா? ஒண்ணு சொல்லவா? அவனுக்கு அந்த ஞானம் இருந்தது. ஹோலி ஸ்பிரிட் ஞானத்தின் வழியா அவனோடு பேசுகிறத அவன் உணர்ந்து கொண்டான். அவனால பார்க்க முடியுது. இவன் நிந்திக்கிறது, இவன் என்னோட போர் செய்யல, இவன் சவுலோட போர் செய்யல, இவன் கர்த்தருடைய சேனையோட போர் செய்யறான். இவனுடைய ஐசைட்டே வித்தியாசம். இவனுடைய கண்கள் பார்க்கிற விதமே வித்தியாசமா இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இவன் பார்வையே வித்தியாசம். இரண்டாவது, அவன் பார்க்கிறான், எனிமி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். விருத்த சேதனம் என்பவன் வேறு பிரிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். நான் வேறு பிரிக்கப்பட்டவன். நான் வேறு பிரிக்கப்பட்டவன். அவன் கட்டாயம் தோத்துதான். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ஞானத்தின் வழியில் உங்களோடு பேசுவாரானால் அவர் உங்களோட பேசுவார். உன்னுடைய வியாதியுடைய வலிமையை பாரு, பிளஸ் என்ன பாரு. நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறாய் என்று உன்னால அறிய முடியலையா? நீ என்னுடைய ஆலயம். உனக்கு விரோதமாய் வருகிற யுத்தம் எனக்கு விரோதமாய் வருகிற யுத்தம். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்பதை அறியீர்களா அப்படின்னு கேட்பார் அவர் நம்மகிட்ட. ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் இவ்வாறாக பேசுவார். இன்னும் கூட நான் இன்னொன்னு சொல்றேன். இப்படி ஆவியானவர் நமக்கு வசனத்தை வைத்து பேசிக் கொண்டிருந்தாலும் சத்துரு என்ன பண்ணுவாங்கிறத நான் சொல்றேன். முதலாவது, சத்துருவானவன் பேசின காரியத்தை பார்க்கலாம். 28வது வசனத்துல அவருடைய சகோதரர்களை கொண்டு பேசுறத பாருங்க. பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். எலியா பேசுறது, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். இவன் சொல்றா, உனக்கு கொஞ்சம் ஆடுதான் இருக்குது. அவனுடைய நிலைமைய அவனுக்கு எடுத்துரைக்கிறான். தாவீதுடைய நிலைமைய அவனுக்கு எடுத்துரைக்கிறான். சத்துரு பல வேளையில உங்களுக்கு உங்களுடைய நிலையை எடுத்துரைப்பான். உன்னுடைய வாழ்க்கைய பாரு, நீ பரிசுத்தமாவா இருந்த, உன் செயல்பாடுகளை பாரு, உன்னுடைய லைஃப் போற போக்க பாரு, நீ நிக்கவே முடியாது, நீ கட்டாயம் செத்து போயிருவ, கட்டாயம் உனக்கு ஆசீர்வாதம் வராது, கட்டாயம் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது, நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, கர்த்தர் உன்னை எழுப்பவே முடியாது, நீ செஞ்ச பாவத்தை பார். உன்ட கொஞ்சம் ஆடுகள் தான் இருக்குது. உன் நிலைமையை பாரு. யூ ஆர் ஜஸ்ட் a shepherd. ஒரு நார்மலான ஒரு shepherd. நீ இப்படி சொல்றான். ஆனா இதை கேட்ட பிறகு அடுத்த வசனத்தை நீங்க தாவீது பேசுனதை பாருங்க. நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ தாவீது சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அதுல முகாந்தரம் இல்லாம எப்படி இருக்கும்? எதுக்கு? எனக்கு இன்னொரு டவுட். அப்ப எலியாப் இருக்கிறாரு, சவுல் இருக்காரு, அவங்களும் முகாந்தரம் இல்லாம இருக்காரு. தாவீதுக்கு ஆழமா ஒரு காரியம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கெத்தா ஒரு வார்த்தை சொல், நான் வந்ததுக்கு இங்க முகாந்தரம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
நான் நார்மலானவன் கிடையாது. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். முதலாவது. 2வது, என் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. நான் நார்மலான ஆடு இல்ல. நான் கொஞ்சம் ஆடுகளை இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு எனக்கு பலவீனம் இருக்கலாம். ஆனா இதை நான் ஜெயித்து தீர்வேன். இன்னைக்கு எனக்கு போராட்டம் இருக்கலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய அப்படி அறகுறையா இருக்கலாம். நான் எழுப்பியே தீர்வேன். இந்த வைராக்கியம் தாவீதுக்குள்ள இருந்தது. இந்த வைராக்கியம் தாவீதுக்குள்ள இருந்தது. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த வைராக்கியம் இருந்துச்சு. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எப்பவுமே அந்த ஒரு கெத்து நமக்குள்ள இருக்கணும். அந்த கெத்து என்ன தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் வேறு பிரிக்கப்பட்டவன். கிறிஸ்து என்னை ரட்சித்து இருக்கிறார். நான் வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கையை வாழ முடியாது. என் லைஃப் வித்தியாசமா தான் இருக்கும். பாவம் என்னை இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்கு வந்து ஜெயிக்க முடியாது. விழும். கோலியாத் விழுவான். பிரச்சனைகள் விழும். போராட்டங்கள் விழும். இது யார் கற்றுக் கொடுத்தது? ஹோலி ஸ்பிரிட். தெரியணும். அபிஷேகம் பெற்றவனுக்கு மாத்திரம்தான். இதுவரைக்கும் அமைதியாக எத்தனையோ போர்கள் முன்னாடி நடந்திருக்குது. நீங்க வேதத்தை திருப்பி கொண்டு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடியும் போர் நடந்திருக்குது. ஒரு போர்லையும் துணிந்து இறங்காத தாவீது இந்த போரில் துணிந்து இறங்குறதுக்கு காரணம் he is anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹோலி ஸ்பிரிட் பேசுற விதத்தை நான் இன்னும் கூட பேசுறேன். இன்னும் கூட நீங்க பாருங்க. 33, 34 வசனம். இப்ப தாவீது வந்து சவுலுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. இப்ப வேதத்துல பார்க்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்போ இப்போ இந்த சவுல் 2வது முதல்ல என்ன பேசினார்னா எலியாப்ப கொண்டு பிசாசு பேசுறான். என்ன சொல்றான்னா, நீ ஒண்ணும் கிடையாது, உன் நிலைமைய பாரு. ஃபர்ஸ்ட் பிசாசு பேசுறது இப்படிதான். நம்ம எல்லாத்துட்டையும் என்கிட்ட பேசியிருக்கான், அதேதான் உங்ககிட்டயும் பேசுவான். உன் நிலைமைய பாரு. இது பிசாசு பேசுற ஃபர்ஸ்ட் பொய். ஃபர்ஸ்ட் கேள்வி. இதற்கு பதில நான் சொல்றேன், யாருமே கொடுக்க முடியாது. ஹோலி ஸ்பிரிட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி ஹோலி ஸ்பிரிட் மட்டும் தான் இதுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். 2வது கேள்வி, சத்துரு கேட்ட. இது எல்லாமே ஆன் த ஸ்பாட்ல வருது. எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஹோலி ஸ்பிரிட் ஆன் த ஸ்பாட்ல பேசிட்டு இருக்காரு. நீங்க தயவு செய்து இடம் கொடுங்க, ஹோலி ஸ்பிரிட் பேசட்டும். 2வது ஒரு காரியம், அவன் கேட்கிற என்ன காரியம்னா, இப்போ சவுல் சொல்றாரு, அந்த பெலிஸ்தனை பாத்தியா? உன்னோட எனிமிய பாரு. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார். உனக்கு இருக்கிற போராட்டத்தை பார். அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன். நீ ஆஃப்டர் ஆல் இளைஞன். நீ ஜஸ்ட் ஒரு யூத், ஒரு வாலிபன். உன்னால என்ன முடியும்? அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன்பா. இப்போ பிரச்சனையை குறித்து பெருசா பேசுவான். 2 காரியத்தை உங்க லைஃப்ல சொல்லுவான். முதல்ல உங்க வாழ்க்கையை சொல்லுவான். நீ பலவீனன், உனக்கு எதுவுமே இல்ல, உனக்கு அறிவு இல்ல, ஞானம் இல்ல, எதுவுமே கிடையாதுன்னு பேசுவான். 2வது அவன் பேசின காரியம் என்ன தெரியுமா? உன் பிரச்சனைய பாரு. அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன். எப்பா, அதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதுப்பா. அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவே கிடையாது. இவ்வளவு கடன்லாம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த காரியத்தை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் எழும்பலாம் முடியாது. இந்த காலத்துல நீ பாரு, எல்லா தேவ மனுஷர்களே சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீ எப்படி எழும்ப முடியும்? கர்த்தருக்காக எப்படி நீ எப்போ தினமும் ஜெபிக்க முடியாதுப்பா. இந்த உலகத்துல உனக்கு வர்ற போராட்டம், உனக்கு வர்ற கஷ்டம், இதுக்கு மத்தியில நீ எப்படி தினமும் ஜெபிக்க முடியும்? உன் பலவீனம் உன்னை போட்டு தள்ளிரும். உன்னால ஜெபிக்கவே முடியாது. பாவம் உன்னை மேற்கொண்டுரும். உன்னால ஜெபிக்கவே முடியாது. வேத தியானிக்கவே முடியாது. உன் பிரச்சனை பெருசுப்பா. நீ சின்ன பையன் தானே. ஆவிக்குரிய லைஃப்ல இப்ப தானே வளர்ந்துகிட்டு இருக்க. உன்னால கஷ்டமா தான் இருக்கும். இது பிசாசின் வார்த்தை. இது பிசாசின் வார்த்தை. ஆனா இந்த சமயத்துல தாவீது பேசுனதை பார்க்கலாமா? என்ன பேசுறா தெரியுமா? தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே.
அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனோட கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க எல்லாத்தையும் சொல்லும் போது தெளிவா சொல்றா, முன்ன ஒரு விஷயம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் வந்திருக்கு. சில சின்ன சின்ன பிரச்சனை. முன்னாடி கோலியாத்தோட ஃபைட் பண்ணல, கோலியாத்தோட சின்ன பிரச்சனை தான் சிங்கம், கரடி. இவைகள் என்னுடைய ஆடுகளை போராட என்னை பிடித்து கொண்டு போக வந்துச்சு. நான் போய் தொடர்ந்து பிடித்து அவைகளை கொன்று போட்டேன். எனக்குள்ள உள்ள அபிஷேகம், ஏன்னா கர்த்தர் என் கூட இருந்ததுனால நான் ஜெயித்தேன். இப்போ இவன் ஜஸ்ட் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன். நம்ம தைரியமா சொல்ல பழகணும் பாருங்க. நீங்க இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு சொல்ல தெரியல. நமக்குரிய எதிராளிய பார்க்கும்போது நார்மலா இருக்கும். இன்னைக்கு பாவத்தோட ஜெயிக்க முடியலன்னு நம்ம அமைதியா இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லணும், சிலுவையில இயேசு உன்னை நசுக்கினார், ஏற்கனவே நசுக்கி இருக்கிறார், உன்னுடைய கிரியைகள் அழிந்து விட்டது. இயேசு இன்னைக்கு என் கூட இருக்கிறார். உன்னை சிலுவையில் ஜெயித்த அந்த இயேசு இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்குது. அன்னைக்கு சிலுவையில வியாதியை சுமந்தார், அன்னைக்கு சிலுவையில துக்கங்களை சுமந்தார், அன்னைக்கு சிலுவையில எல்லா கஷ்டங்களையும் நம்முடைய பாரங்களையும் சுமந்து விட்டார். இதை ரிமெம்பர் பண்றது யார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். வேதத்துல எடுத்து பாருங்க, அவர் சகல இயேசு சொன்ன சகலத்தையும் ஞாபகப்படுத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அத ஏற்ற நேரத்துல உங்களுக்கு ஏத்தாப்ப ஞாபகப்படுத்துவார்ல, அதுக்குதான் இந்த கிஃப்ட் தேவை. ஞானம்ங்கிற கிஃப்ட் தெரியும். இந்த கேங்ல இந்த மாதிரி பிரீச்சிங் பண்ணு, இந்த கூட்டம் நடத்தியா இந்த பிரீச்சிங் பண்ணு, தெளிவா பேசுவார். உங்க ஆவியில தெரியும், இவர்களுக்கு இந்த பிரீச்சிங் தான் தேவை. ஒரு வாலிபனை பார்க்கும்பொழுது இவர்களுக்கு இந்த பிரீச்சிங் பண்ணு, ஒரு சபைக்கு போகும்பொழுது இந்த பிரீச்சிங் பண்ணு. தெளிவாவியானவர் நடத்துவார், தெளிவாவியானவர் நடத்துவார். அப்போ இந்த தாவீது ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய சத்தத்தை பிரத்யட்சமா, மகனே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா, அவனை பாரு அவன் விருத்த சேதனம் உள்ளவன்னு சொல்லல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லவா, இன்னைக்கு நிறைய காரியத்தை சக்சஸ் ஆகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட பிசாசு பேசுற போய் அவன் எழுப்புகிற கேள்விகள், அவன் எழுப்புகிற கேள்விகள். இந்த கேள்விக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஞானத்தோடு பேசி உங்களுக்கு அதுக்குரிய தீர்வை பேசிவிட்டார் என்றால், நான் சொல்றேன், நீங்க பிசாசை ஜெயிச்சிட்டீங்க, கோலியாத்தை ஜெயிச்சிட்டீங்க. எல்லா பிசாசுடைய பொய்கள், முதல்ல பிசாசை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பிசாசுடைய பொய்களை சந்தித்தாக வேண்டும். பலர் இந்த பொய்களோடு போராடி இதை ஜெயிக்க முடியாமல் சத்துருவை கிட்ட கூட போக முடியும். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, பிசாசோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்று எழுதப்படாமல் பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. புரியணும். இன்னைக்கு அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே இருக்கு. ஆனா இன்னைக்குள்ள சபைகள்லயும் சரி, எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளயும் அவனுடைய தந்திரம் மிகப்பெரிய பொய் என்பதை அறிய முடியல. ஏன்னா ஜனங்களுக்கு வசனம் தெரியல. நீங்க வசனத்தை மட்டும் வாசிங்க, இந்த ஞானத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னையில இருந்து எல்லாருடைய அவர் பேசுவார், இந்த ஞானத்தை கொண்டு பேசுவார். இது உங்களை அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஆவியானவர் இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும் என்று உங்களுக்கு விளக்குவார். இன்னொரு வசனம் கூட ஞாபகப்படுத்துறார் ஆவியானவர். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கோங்க. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து நான் வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தார் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரிகளுடைய உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ ஞானத்தினால நிரம்பி இருக்கிற முதிர்ச்சி பெற்றவங்களுக்கு தான் இந்த பகுத்தறிகிற காரியம் தெரியும். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 12:2 எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறிகிறதுக்கு வேதத்துல இந்த பகுத்தறியணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்போ தேவனுடைய காரியங்கள், நான் என் லைஃப்ல இப்ப என்ன முடிவு எடுக்கணும்? நான் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், ரொம்ப எளிமையான வழியை சொல்றேன்.
ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுவார். இது உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் growth ரேப்பிடா வரணுமா? டக்கு டக்குன்னு ஆண்டவரோட நெருங்கணுமா? கர்த்தருக்குள்ள எழும்பணுமா? கர்த்தர் நம்மள ஒவ்வொரு காரியத்திலும் கைட் பண்ணணுமா? நான் சொல்றேன், எல்லா நேரமும் ஒரு ஊழியக்காரர் உங்க பக்கத்துல நின்னுட்டு கர்த்தர் இந்த இடத்துல உன்னை மாத்த முடியும், உன்னை பயன்படுத்த முடியும்னு சொல்ல வேண்டாம். தனி அறையில ஆவியானவர் உங்களை கதற விடுவாரு, கதற விடுவாரு. என் லைஃப்ல அனுபவங்கள் இருக்குது. நான் ஒவ்வொரு காரியத்துல சில காரியத்துல இந்த காரியத்தை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கர்த்தர் சொல்லுவாரு, அந்த உலகத்தை ஜெயித்த வேதத்துல நிறைய டைம் யோசிப்போம், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமான்னு கேட்கும்போது வேதத்துல பாக்குறோம், நான் நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆகில் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு இயேசு சொல்லுவாரு. எழுதப்பட்டிருக்குது, உலகத்தை இயேசு ஜெயித்தாருன்னா நானும் ஜெயிக்க முடியும். இயேசு மரித்தார், அதனால எனக்கு உயிர்த்தெழுதல் மேல எனக்கு பாவம் மறிக்கப்படும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இயேசு உயிரோடு எழுந்தார், அதனால நானும் இன்றைக்கு செத்து போனாலும் நான் உயிரோடு எழும்புவேன் என்று நிச்சயம் இருக்குது. அப்ப இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்றால் என்னால ஏன் ஜெயிக்க முடியாது? பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு, ஏன் உன்னால முடியாது? நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கிரைஸ்ட் இன் யூ. ஜீசஸ் குறிச்சு நம்ம பார்க்க முடியணும். இம்மானுவேல்னு சொல்லுவாங்க, தேவன் நம்மோடு. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் இருந்தா கிரைஸ்ட் இன் யூ, நமக்குள்ள கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றான், உலகத்தை ஜெயித்தால்ல அதே கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்குது. நீ உலகத்தை ஜெயிக்க முடியும், இந்த இச்சைகளை ஜெயிக்க முடியும். நம்ம யோசிக்கிறோம், உலகம் முக்கியம் இல்லாம எப்படி பிரதர் வாழ முடியும்? வாழ முடியும். இயேசு சொல்ற உலகத்தை ஜெயித்தேன், ஜெயிக்க முடியும். இதுதான் அந்த ஞானம்ங்கிறது சும்மா நார்மலானது கிடையாது. நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தோல்வி வந்த உடனே தோல்வியை பார்த்துட்டு அப்படி போக வைக்காது, இன்னும் உந்தி தள்ளும். ஜெபத்தை குறித்த முக்கியத்துவத்தை உந்தி தள்ளும், இன்னும் ஜெபி. என் லைஃப்ல பேசுறது மாத்திரம் நான் வேகமா சொல்லி நான் ஒரு 2-3 காரியத்தை சஜஷன் கொடுத்து எப்படி முடிக்க விரும்புறேன். இப்போ நான் கரெக்டா காலேஜ் நான் முடிக்கிற எண்டிங்ல எனக்கு ஒருத்தங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ நிறைய காரியத்துல கர்த்தருடைய சித்தத்தை செய்யல, 3 நாள்ல ஆனாலும் கர்த்தர் உன் மேல இரக்கம் பாராட்டுறாரு, உன்னை நேசிக்கிறாரு. உனக்கு 3 நாள்ல கர்த்தர் உனக்கு வேலையை கொடுக்க போறாரு, அது உன் பாதத்துக்கு நேராக வரும்னு சொன்னாங்க. நானும் யோசிச்சேன், இந்த கரெக்டா நான் என்ன சொல்லணும்னா, அந்த 4 மாசம் தான் உண்மையிலேயே கர்த்தரோட சித்தத்தை செஞ்சிருப்பேன். ஏன்னா அதிக நேரம், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4ல இருந்து 7 மணி நேரம் நான் அந்த நேரத்துல ஜெபிச்சேன். அந்த எண்டிங்ல 4 மந்த்ஸ் என்னுடைய கண்டினியூஸ் பிரேயர் இப்படிதான் இருந்துச்சு. 4 to 7 hours. ஒரு நாள் 10 மணி நேரம் ஜெபிச்சேன். அந்த நாட்கள் 10 மணி நேரம் வேத தியானம், ஜெபம். இப்படி என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு அந்த 4 மாசம். அந்த 4 மாசத்துல இப்படி ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க. இது என்ன வெகுவாய் குழப்பி விட்டது, வெகுவா நிறைய காரியத்தை செய்தது. ஆனா இதெல்லாம் முடிஞ்சு அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்கல. நான் புரிந்து கொண்ட பின்னர் அது பொய்யான தீர்க்க தரிசனம். ஆனா இப்ப நான் வீட்டுக்கு வரேன், என் கையில வேலையே கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், வீட்டுல இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இந்த எப்படி நான் அடுத்த கட்டத்துக்குள்ள போறது? இப்ப நான் என்ன வேலை பார்க்கணும், என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்வைஸ் கொடுப்பாங்க. சிலர் பேங்க் எக்ஸாம் எழுதுவாங்க, சிலர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க. சிலர் இல்ல நீ ஒவ்வொரு ஐடி கம்பெனிஸ்ல அப்ளை பண்ணு, நீ அடுத்ததுக்கு போலான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் என்கிட்ட 4 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா, தெளிவா சொல்லியிருந்தா, தாவீது புதுசா உன்னை கற்றுக்க முயன்றான், அது அவனுக்கு ஏற்புடையதா இருக்கவில்லை. அவன் சவுலுக்குரியவைகளை தரித்து விட்டு யுத்தத்துக்கு போலான்னு நினைச்சான், அது ஏற்புடையதா இருக்கவில்லை. அவன் கையில இருக்கிற அந்த கூழாங்கல் போதும். கர்த்தர் என்னோட பேசினா, உனக்கு இப்ப இருக்கிற அந்த மக்கு மண்டை போதும், அதை வச்சு நீ ஜெயிச்சிடலாம்னாரு. இப்ப எனக்கு ஒரு சைடுல சந்தேகம் வருது, அது எப்படி சும்மா இருந்தா போதுமா? சும்மா இருந்தா எல்லாம் நடந்துருமா? எப்படி அது கிடைக்கும்? ஏகப்பட்ட கொஸ்டின். நான் சொல்றேன், ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை இப்படி கைட் பண்ணுவார். ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க, அந்த சிச்சுவேஷன்ல தாவீதை எடுத்து காட்டுறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் தவிர வேற ஒருத்தர் இல்ல. அந்த சிச்சுவேஷன்ல யூ நீட் டு ஸ்டெப் அவுட் பை யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தினால நிக்கணும். நான் அந்த டைம்ல புக் எடுக்கல. வீட்டுல எல்லாம் படின்னு சொல்லும் போது நான் 7 days ஃபாஸ்டிங் போடுறேன்னு சொன்னேன். ஆவியானவர் தள்ளினார், ஜெபத்துக்குள்ள தள்ளினார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்க வேலை கொடுப்பீங்களா இல்லையா? ஏன்னா வேதத்துல நிறைய நேரத்துல இப்ப உள்ள ஊழியக்காரங்களும் சரி, எல்லாரும் சொல்ற ஒரு காரியம், புற ஜாதியார்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார், ஆனா நமக்கு செய்வாரா? ஒரு கொஸ்டின் மார்க்.
வேதத்துல இருந்து ஹோலி ஸ்பிரிட் டக்குன்னு ஒரு வார்த்தையை எடுத்து காமிச்சார். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அந்த அப்பம்ங்கிறது அற்புதத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல பிசாசுல இருந்து விடுதலை ஆக்குறத குறித்து குறிக்கிறது. அப்ப இந்த அப்பம் பிள்ளைகளுக்கு தான் முதல்ல. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என் பிள்ளையான்னு கேட்டாரு. ஆமா ஆண்டவரே, யோவான் 1:12-13 படி நான் உங்க பிள்ளை. நீங்க அதெல்லாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. யோவான் 1:12-13 ரொம்ப டெப்தான மீனிங் இருக்குது. நீங்க நிதானமா அதை வாசிங்க. ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோட பேசுவார். அப்போ ஆவியானவர் என்னோட பேசினார். அப்போ உன்னால முடியும். அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அப்ப எனக்கு பிள்ளைகள், அப்ப எனக்கு வேலை தருவீங்க அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை வருது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, விசுவாசம் இருந்தா தானே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் யோசிக்க இன்னொரு கேள்வி எனக்குள்ள வந்த ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய நிறைய காரியத்துல சத்துரு என்ன பண்ணான்னா, நல்லா ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிள்ளை இருக்காது. அவங்கள எடுத்து காமிச்சான். 2வது நல்லா நல்லா இருப்பாங்க அவங்க. அவங்க உங்க ஜெப லைஃப்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா அவங்க வியாதியில இருப்பாங்க. அவங்கள காமிப்பான். நல்லா இருப்பாங்க ஜெபிக்கிற லைஃப்ல. ஆனா கடன் பிரச்சனையில இருப்பாங்க. அவங்கள எடுத்து காமிப்பான். பிசாசு இவர்கள் எல்லாத்தையும் காண்பிச்சு அவன் சொன்னான், இவங்க எல்லாத்தையும் கைவிட்ட ஆண்டவர் உன்னையும் கைவிடுவாரும்பா. என்னோட பேசுனத பிசாசு பேசுனத சொல்றேன். எனக்குள்ள வந்து அடுத்த கேள்வி நான் சொல்றேன், உங்களுக்குள்ள கேள்வி வருதா? ஒண்ணு பிசாசுட்ட இருந்து வரும். இல்ல கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும்படி அவர் கேட்பாரு. நான் யார் என்று நீங்க நினைக்கிறீர்கள்னு கேட்பாரு. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட ப்ளீஸ் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்குள்ள போகலாம். இன்னும் கூட நான் கொஞ்சம் டைம் எடுப்பேன். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோட பேசட்டும். அப்போ இப்ப என்கிட்ட அடுத்த கேள்வி அவன் கேட்டது என்னன்னா, அவன் என்கிட்ட கேக்குறான், இத்தனை பேர் தோத்து போயிட்டாங்கல்ல, நீயும் தோத்துதான் போற. இத்தனை பேர் கிடைக்கல. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அப்போ இப்ப நான் யோசிக்கிறேன். இப்போ அப்ப எனக்கு கிடைக்காத ஆண்டவரே அப்படின்னு நான் யோசிக்கும் போது, ஆண்டவர் என்னோட என்ன வேதத்திலிருந்து ஒவ்வொரு காரியமா எடுத்து காண்பிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்ப வேதத்துல இருக்குது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னும் கூட அந்த இடத்துல நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசிச்சா என்னென்னலாம் நடக்குங்கிறது இருக்குது. அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாத்தையும் அவர் கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. அப்ப கேளுங்கள் தரப்படும்னு சொல்ற இந்த வார்த்தைகள்லாம் எனக்குள்ள வருது. அதே மாதிரி ஆண்டவர் வந்து தன்னுடைய சீஷர்களுடைய லைஃப்ல எப்படி எல்லாம் செயல்பட்டார், அவர்களுடைய தேவைகளையும் சந்திச்சிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, பேதருடைய மாமி உடல்நல சரியில்லாம இருப்பா, அவங்களுக்கு சுகம் கொடுத்தார். அப்ப கர்த்தர் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இதை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நீங்க தர முடியும்னு சொல்லும் போது அடுத்த ஒரு கொஸ்டினை வச்சான். கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது அவருக்கு சித்தம் இல்லைன்னா அடுத்த கேள்வி. ஒருவேளை நீங்க பாக்குறீங்க, சிலரை கர்த்தர் வந்து பேதுருவ சிறைச்சாலையில இருந்து காப்பாத்தினவர் கர்த்தர். ஆனா யாக்கோபை சிலுவை அவனை வந்து வாளால அறுப்புண்டு கொலை பண்ணப்பட அவனை ஒப்பு கொடுத்தார். பிசாசு பேசுறான், உனக்கு கொடுக்க கூடாதுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம்னா நீ என்ன பண்ணுவ? ஆவியானவர் என்னோட பேசினாரு. ஆவியானவர் எப்படி பேசினார் தெரியுமா? தம்பி, அது அவங்களுடைய லைஃப் டிஃபரெண்ட். பட் நீ வந்து அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொருட்டு அவங்க செயல்பட்டு அவங்களுக்கு அந்த போராட்டம் வந்துச்சு. அதுல நான் என் இஷ்டப்படி என்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் தீர்ப்பு செய்வேன். ஆனா இது வந்து உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நீ இருக்க போற ஒரு வேலை, நீ கொஞ்ச நாள் ஒரு காரியத்துல இருக்க போற. நீ வந்து கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு இந்த காரியம் உனக்கு வரல, கர்த்தருக்காக செயல்பட்டு உனக்கு இந்த காரியம் வரல. இது இது வந்து உன்னுடைய லைஃப்ல ஒரு பார்ட். இதுல நீ கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிற, விசுவாசிச்சு ஜெயிக்கிறங்கிறத உனக்கு ப்ரூவ் பண்றக்கூடிய பார்ட் இது. அப்ப ஆண்டவர் சொன்னார், வரிசையா காமித்தார். வேதத்துல பாக்குறோம், ஒருத்தன் சொல்றான், என் வீட்டுக்கு வந்து நீ கை வைங்க சுகமாகும்னு சொன்னாரு எவிரு. அதே போல கர்த்தர் போனார், அந்த பிள்ளைய கையை பிடித்தார், மரித்தவள் உயிரோடு எழும்பினதை பார்க்க முடியும். இன்னொருத்தன் சொல்றான், நூற்றுக்கு அதிபதி, நீ வர வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லு, அற்புதம் நடக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி நடந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ 18 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொல்றா, ஹே, நீர் என்ன தொட வேண்டாம், நான் உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறேன், சுகம் நடக்கும்னு விசுவாசிச்சா. அப்ப ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, நீ விசுவாசிக்கிறியோ நீ விசுவாசிக்கலையோ, நீ ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பதோ உனக்கு வேலை கொடுப்பதோ அவருடைய சித்தம் இல்லையோ தெளிவா தெரிஞ்சுக்கோ. அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது அவருக்கு தெரியாமையே வல்லமன் உனக்குள்ள புறப்பட்டுரும். அவருக்கு தெரியாமையே வல்லமன் உனக்குள்ள புறப்பட்டுரும். நீ தெளிவா தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா?
நான் விசுவாசிக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். நான் விசுவாசிக்கணும். ஒருவேளை நான் நடக்காம போயிட்டேன்னா எல்லாம் தெரியும். இயேசுடைய ஜெபத்துடைய மேன்மை என்ன தெரியுமா? அவருடைய ஜெபத்தோட இந்த ஜெபத்தை மாத்திரம் நீங்க பழகிருங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவருடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா? கடைசி கெத்செமனேல இருக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும். ஒருவேளை நீங்களா ஆகிலும் உம்முடைய சித்தம். அது எப்பவுமே நம்ம லைஃப்ல பின்பகுதியில அந்த ஜெபத்தை ஆட் பண்ணிக்கணும். என்னுடைய ஜெபம் அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவரே, ஆனா போக்கஸ் என்ன தெரியுமா? ஆவியானவர் ஏற்கனவே நம்மளோட பேசி இருக்கிறார். உனக்கு நான் என்ன தருவேன்? வேலை தருவேன். நீ உனக்கு இருக்கிறவைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு போ, நீ சாதிச்சிடலாம். நீ புதுசா ஒண்ணு அடாப்ட் பண்ண வேண்டாம். புதுசா ஒண்ணு நீ கத்துக்கொள்ள வேண்டாம். நீ இருக்கிறத மட்டும் வச்சுட்டு போ. என்னோட பேசினார். இதே போல உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாரானால் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு விரோதமாக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது கர்த்தருடைய சித்தம் இல்லைனா, கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கவில்லைனா, கர்த்தர் உன்னை மறந்து விட்டார் என்றவா நிறைய டைம் இப்படி கூட யோசிப்போம். இப்போ நான் இந்த மாதிரி காமெடியாலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். இது சத்துரு எழுப்பின கேள்வியை வைத்து நான் தேவன்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆண்டவரே, நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னா இன்னைக்கு நைட்ல கனவுல இந்த காரியம் வரணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டு தூங்குவேன். மறுநாள் பார்த்தா அந்த கனவு வந்திருக்காது. நான் கர்த்தர்ட்ட கொஸ்டின் கேட்பேன். ஆண்டவரே, நீங்க என்ன நேசிக்கலையா அப்போ அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் என்னோட ஆவியானவர் பேசினார். நான் உன்னை நேசிக்கிறத இந்த கனவு மூலமோ, இந்த தரிசனம் மூலமாவோ, இல்ல உன் காதுல கேட்கிற சத்தத்தின் மூலமாவோ நீ நம்ப போகிறாயா? உனக்கு சிலுவையில நான் காட்டினேன்னு இதை விட மேலான அன்பை எது மூலமா நீ புரிந்து கொள்வ? ஆவியானவர் இப்படிதான் பேசுவார். இப்படிதான் பேசுவாரு. இதெல்லாம் எல்லாருக்கும் புரியாது பாருங்க. ஆவிக்குள்ள இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் உங்க ஃபேத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹோலி ஸ்பிரிட் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆபிரகாமுடைய லைஃப் பாருங்க. ஆபிரகாம் சோர்ந்து போயிட்டான். பிள்ளை இல்ல இல்ல இல்லன்னு போகும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை பூஸ்ட் பண்றதுக்கு அவனுக்கு கர்த்தர் பேச ஆரம்பித்தா. நீ இப்ப வெளியே வா, வானத்து நட்சத்திரத்தை பாரு, பூமியை பாரு. கர்த்தர் இப்படி நம்மளோட பேச விரும்புறார். நம்ம இப்படிதான் கர்த்தர் நம்மளோட பேச விரும்புறார். அதற்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் என்ன தெரியுமா? அது ஒரு சேனல் என்ன தெரியுமா? அதான் விஸ்டம். இந்த விஸ்டம்ல நீங்க இன்னும் தெளிவாகிறதுக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். பரிசுத்த ஆவியானவரோட ஒரு பேசுகிற அனுபவம், அவரோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்க பேச பழகுங்க. அவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல சந்தேகம் இருந்தா முதல்ல பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு அதுக்கு ஒத்த வசனங்களை உங்க டைரியில எழுத ஆரம்பிங்க. ஏதோ ஒரு வசனம் உங்களுக்கு புரியலையா, அந்த வசனத்தை எழுதி வைத்து அதோட மீனிங் எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். இன்னும் கூட ஒரு காரியம் என்னன்னா, உங்க கரண்ட் சிச்சுவேஷன், இப்ப நீங்க ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கலாம், ஒரு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கலாம். இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை வருவதற்கு எனக்குரிய தீர்வை சொல்லித்தார ஆண்டவரே. உங்களுடைய கேள்விகள் என்ன என்ன கேள்விலாம் இருக்குதோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதுங்க. ரைட் ஹேண்ட் சைடுல ஹோலி ஸ்பிரிட் எனக்கு நீங்க பேசுங்கன்னு சொல்லுங்க. அவர் ஒவ்வொரு வேத வசனங்கள்ல முன்னாடி தாவீதை எடுப்பாரு, அவர் சாலமோனை எடுத்து பேசுவாரு. ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து உங்ககிட்ட விளக்கிக்கிட்டே இருப்பாரு. முதல்ல இந்த விஸ்டம் உங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு இன்னும் கூட இந்த காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்க அனுதின லைஃப்ல ஹோலி ஸ்பிரிட்டை டிபெண்ட் பண்ற லைஃப். ஒரு மனுஷனை டிபெண்ட் பண்ணாம ஹோலி ஸ்பிரிட்டை டிபெண்ட் பண்ற லைஃப். ஆனா இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட விஸ்டம் நீங்க அந்த விஸ்டம்ங்கிற அந்த சேனலை, அது ஒரு சேனல். இப்ப நீங்க எப்படின்னா நீங்க எஃப்எம் ரேடியோ எல்லாம் பார்க்க ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுவோம், ஒரு டியூன் பண்ணுவோம். அந்த டியூனுக்குள்ள வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முன்னாடி நிறைய வசனங்கள் தெரிந்திருக்கணும். அந்த வசனம் தெரியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அவர் பேசுகிற அந்த விஸ்டம் வழியா பேசுகிற ஃப்ரீக்வன்சி நீங்க பெற முடியாது. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு அந்த விஸ்டத்துக்குள்ள வர்றதுக்கு அதுக்கும் நான் ஒரு வழியை வேக வேகமா நான் சொல்றேன். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோட பேசுவாரு. அந்த விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த டாபிக்ல இப்ப நீங்க ஸ்ட்ரகிளா இருக்கீங்க. உங்க லைஃப முதல்ல அனலைஸ் பண்ணி எந்த டாபிக்ல நீங்க ஸ்ட்ரகிளா இருக்கீங்கன்னு பார்த்து அந்த டாபிக் ரிலேட்டடான பரிசுத்தவான்கள் பேசின மெசேஜ் எடுத்து கேளுங்க. இது எல்லாம் உங்களுடைய விஸ்டம், உங்களுக்குள்ள அந்த சேனல் வலுப்படுறதுக்கு தேவையானது. சும்மா எல்லாராலையும் தேவன் பேசுறத தெளிவா கேட்க முடியாது. முதல்ல அந்த சேனல் வலுப்படுறதுக்கு அதுக்கு அடுத்த மெசேஜ கேட்கணும். இன்னொன்னு, வேதத்தை அதிகமா வாசிக்க பழகணும். வசனங்கள் தெரியதான் அந்த விஸ்டம் தெளிவா உங்களுக்குள்ள ஆபரேட் ஆகும். ஆவியானவர் அந்த விஸ்டத்தின் வழியா நம்மளோடு பேசுவதற்கு அது ஏதுவா இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வசனம் தெரிந்திருக்கணும். அதுக்கு முதல்ல கர்த்தருடைய மெசேஜ் நிறைய கேட்கணும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். மூணாவது ஒண்ணு என்னன்னா, கர்த்தர் யாருன்னு சொல்லி வேதத்தை தியானிக்க பழகணும்.
கர்த்தர் யார்? அதனாலதான் நம்ம 4 monthsல ஒரு சேலஞ்ச் வச்சிருந்தோம். என்ன சேலஞ்ச் வச்சிருந்தோம்? இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவரோன்னு ஒரு சேலஞ்ச் வச்சிருந்தோம். அப்ப இயேசு யார் என்று நான் வேதத்துல தியானிக்கும் பொழுது, அவர் எப்படி பேசுவார்? எப்படி செயல்படுவார்? இந்த ஞானம் எனக்குள்ள உண்டாகும். ஹோலி ஸ்பிரிட் அந்த ஞானத்திலிருந்து வசனங்களை எடுத்து பேசுவதற்கு அது ஏதுவா இருக்கும். ஃபைனலா ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரே பண்றது. தேவ சமூகத்துல ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த விஸ்டத்தை கர்த்தர் அன்லாக் பண்ணுவாரு. ஆவியானவர் இப்படிதான் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல தேவையான வார்த்தையை எடுத்து பேசுவார். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி வேதத்துல ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. கடைசி காலத்துல ஒரு புறஜாதியில் உள்ள ஒரு கூட்டம் கர்த்தர் பக்கமாய் திரும்பி வருவார்கள். அவர் தம்முடைய வழியை போதிப்பார் என்று சொல்லி ஒரு கூட்டம் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. பின்பகுதி எழுதப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சபையிலிருந்து வேதமும் வசனமும் வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்குது. இதை வெளிப்படுத்துகிறது என்ன தெரியுமா? ஞானம். இவைகளை வெளிப்படுத்துகிறது ஞானம். தெரியணும். பவுல்ட்ட இப்ப கேட்கலாம், பவுலே இத்தனை நிருபங்கள் எழுதுவதற்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் அவர் சொல்லுவாரு, எல்லாமே பழைய ஏற்பாட்டுல வசனத்தை வச்சு புதிய ஏற்பாட்டுக்கு சபைக்கு தேவையான ஆங்கிள் எழுதுவதற்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியின் மூலமா இந்த ஞானம் என்கிற இந்த வரத்தை கொண்டு என்னோட பேசினார். அதனாலதான் பவுல் தெளிவாக எழுதுறார். 2 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட அன்பை நாடுங்கள். அடுத்த லைன்ல எழுதுறாரு, ஞான வரங்களை விரும்புங்கள். ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா பவுல் சொல்லல அற்புத அடையாளம் செய்யறத வரட்ட முதல்ல விரும்புன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் கம்ஸ் the wisdom of God. முதல்ல இந்த விஸ்டம்ங்கிற வரத்தை விரும்பு, ஞான வரத்தை விரும்பு. பவுல் சொல்றாருன்னா காரணம் இருக்கும். காரணம் இருக்கும். ஏன் தெரியுமா? உன் லைஃப முடிவு பரியந்தம் நடத்துறது இந்த விஸ்டம். அதனாலதான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்றார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணனாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஆவியானவர் அந்த ஞானத்தை நம்ம மத்தியில கட்டவிழ்க்க போறார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்று எழுதப்பட்டிருக்குது. ஞானத்திலிருந்து பேசுறது யார் தெரியுமா? அருளுகிற ஆவியானவர். ஷல்லபரன் சோசியா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. ரொம்ப நேரம் டைம் எடுக்க போறது இல்ல. ஒரு 2 minutes ஜெபிக்க போறீங்க. ஒவ்வொருத்தரையும் இந்த ஞானத்தினால கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஒவ்வொருத்தரையும் நிரப்ப விரும்புகிறார். இப்போ உங்களுக்கு தெரியும், உங்க சிச்சுவேஷனை ஜெயிக்க வைக்கிறது இந்த ஞானம்ங்கிறது வழியா பேசு. இத மாத்திரம் நீங்க கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, இப்படி மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பழகிட்டீங்கன்னா எதுவுமே அசைக்க முடியாது. ஒரு சவமே விழுந்தா கூட நீ கர்த்தருக்குள்ள நிற்ப. உன்னால அசைக்க முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் தெளிவா பேசுவாரு. உங்களை எந்த இடத்துலயும் அசைக்க முடியாது. வைராக்கியம் எடுக்கலாம், வைராக்கியம் எடுக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபைக்கு மேல கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எல்லாரும் கண்களை மூடி ஓ ரபா சந்தர வலியந்தரா ஓ ரக்கா வலியந்தரா ஈசபரு ஸ்டேலியா ஒவ்வொருத்தையும் நிரப்புங்க. யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தாவே கர்த்தரோட இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா? அவர்கிட்ட பேசி பழகலாம். உங்க பிரச்சனைகளை ஷேர் பண்ணலாம். உங்க ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும் பொழுது அவர் பேசுவார். இந்த வசனத்தின்படி உனக்கு தீர்வு இருக்குது. ஓ ரபாலா சந்தலபா ஓ சீகாச்சலபயட்டா ஓ ரபா கட்டோசியா. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இந்த ஞானம் கட்டவிழ்க்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொண்டு ஒவ்வொருத்தரோடு பேசும்படியா இந்த ஞானத்தின் வரங்களால ஞான வரத்தினால உசாபாரட்டோ லேக்கேரட்டோ ஓசாபாட்டோ ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் நிரப்புங்க. வசனத்தை வைத்து அவர் பேசுவார். ஆவியானவர் உந்தி தள்ளுவார். ரீகாபா ராபாட்டா ரேகேச்சே ஓ சச்சோலியாச்சனா ஓ ரக்கபா சிலவா. உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் தீர்வு சொல்றது கர்த்தர். அது கர்த்தர் ஞானத்தின் வழியாய் பேசுவார். ஷாப்பா ராபா சாரா ரேகேச்சோலியா. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடும். ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடும். ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தொடுப்பா. இப்ப யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க மேல பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கட்டும். ஞானமுள்ள தேவனே ஒவ்வொருத்தரையும் நிரப்போம். நமது ஞானத்தினால நிரப்போம். இப்ப நாங்க தாழ்த்தி கேட்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருத்தர் மேலே கிருபையா இருந்து நிரப்புவீராக. ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. பரிசுத்தாவின் ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. நீர் பேசினீர் அல்லவா தாவீதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அதன் வழியாய் பேசின கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படும். எங்களுக்கு வெளிப்படும். பவுலை கொண்டு ஞானத்தின் மூலமாய் சபைகளுக்கு நிருபங்களை எழுதினவர். சபைகளுக்கு சபைகளுக்கு புறஜாதிக்குரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினவர். இந்த ஞானம் வந்துட்டுனா தேசங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கலாம், பட்டணங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கலாம். அந்த ஞானம் இப்ப கட்டவிழ்க்கப்படுவதாக. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இந்த ஞானம் இறங்கட்டும். இந்த ஞானம் இறங்கட்டும். உங்க லைஃப்ல உங்க கூட இன்னொருத்தர் இருக்கிறத பார்க்க முடியும்.
உங்க லைஃப்ல இன்னொருத்தர் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஞானம் வந்துருச்சுன்னா ஓ ரகாபாலா ஷாஜாராபாலியாச்சரா ஓ சஃபோரியாச்சரா லேபாரா கோட்டாலியாச்சரா ஈசபாரு கோட்டியாலபா ஒவ்வொருத்தரையும் தொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா வித கட்டுகள் உடைக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பொய்களும் இனி தகர்ந்தெறிய போகிறது. ஞானமானவர் வரும் பொழுது தன்னுடைய உண்மையை குறித்து பேசுவார். அவர் சத்தியத்தை குறித்து பேசுவார். சத்தியத்தை பேசும் பொழுது பொய் அடிபட்டு போயிடும். இருதயத்துல பொய் அடிபட்டு போயிடும். ஓ ஷாலாபா பாவம் பொய்யினால் அல்லவா உலகத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சொன்னார் இந்த பழத்தை புசிக்காதன்னு சொன்னார். சத்துரு சொன்னார் இதை புசிச்சா நீ சாக மாட்டேன்னு சொன்னார். கர்த்தர் சாவான்னு சொன்னதை அவன் சாவதில்லைன்னு சொன்னார். ஒரு பொய்யின் நிமித்தம் தான் அந்த பாவம் வந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் நான் ஞானத்தின் வழியாய் என்னுடைய சத்தியத்தை உனக்கு போதிக்கட்டும். உனக்குள்ள உள்ள பொய்கள் கலைந்து நீ பரிசுத்தமாய் மாறு. ஓ லாக்காட்டா ஏ பேரை சொல்லியாச்சரஸ் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. தன்னுடைய ஞானத்தினால நிரப்புகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் ஆவிக்குரிய அடுத்த கட்டத்துக்குள்ள வளர பண்ணுகிறதற்கு கர்த்தாவே உண்மை அறிகிற அறிவு உண்டாகிறதற்கு இந்த ஞானம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்க இன்னைக்கு அறிந்து கொண்டு அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆவியானவர் நம்மளோட பேசுவார். அவர் எல்லாத்துக்கும் தீர்வை கொண்டு வருகிறவர். எல்லாத்திலையும் ஜெயிக்க பண்ணுவார். ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறதுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோதரிக்கிறோம்ப்பா. எங்களோட இடைப்பட்டீங்க. நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. நாங்க வெறும் அற்ப பிரயோஜனம் உள்ளவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள். நீர் கிரியை செய்கிறீர், நீர் பேசுகிறீர், நீர் காரியத்தை வெளிப்படுத்துகிறீர். காரியத்தை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று வேதத்துல பார்க்கிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்க சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஓகே, பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாருக்கும் நம்ம நாளைக்கும் சரியாக 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரோடய கர்த்தர் பேசுவாராக. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிங்க, தியானிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.